அதுக்கு போமா அதுக்கு இப்போ நாங்கள் அந்த இடத்த பார்க்கறதுக்கு பைக்கில் போயிட்டு இருக்கிறோம். ஆனால் போகிற வழியெல்லாம் ஏற்றமான வழியாகவே இருக்குது. அதில் போட்டில் போட்டிக்கிறாங்க இந்த வழியால் போங்கன்னு சொல்லி. ஸோ அந்த வழியை பார்த்துட்டு நம்ம போன முடிச்சு இந்த இடத்துல பைக்கை பார்க் பண்ண சொல்லிக்காங்க. இதான் லாஸ்ட் பார்க்கிங். ஸோ மேலுக்கு அண்ணா காரில் வந்தாக்கள் காரில் சொந்த பைக்கில் வந்தால் லேசாகிக்கும். நடந்து வர போனீங்கன்னு சொன்னால் கஷ்டமாகிக்கும் சரியான. ஸோ வாங்க இதான் வழி போவோம். அந்த இடத்த நோக்கி போகிற வழியிலேயே வெட்டிங் ஷூட் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல பெரிய ஊஞ்சல் ஒன்று இருக்கு. அந்த ஊஞ்சலில் வெட்டிங் ஷூட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க ஆட்கள். ஸோ அதையும் பார்த்துட்டு நாங்கள் இப்போ மேலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். அதை கொஞ்சம் பார்த்துட்டு போமே. ஓகே, நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம். அந்த இடம் தான் அம்புலுவ டவர். ஸோ அந்த இடத்த இப்போ நான் உங்களுக்கு மேலுக்கு ஏறி காட்ட போகிறேன். இந்த இடம் மத்திய மாகாணம் கண்டி மாவட்டத்தில் இருக்கிற கம்பளங்கிற ஊர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளுக்கு வந்தோம்னுச்சுன்னா அம்புலுவங்கிற ஒரு மலை உச்சி மேலே தான் இந்த கோபுரத்தை கட்டிக்கிறாங்க. தனித்துவமான ஒரு வடிவமைப்பில் தான் இதை கட்டிருக்கிறாங்க. ஆக்கள் மிச்சம் இல்லை, கொஞ்சம் பேர் தான் வந்திக்கிறேன் இப்போதைக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆக்கள் நிறையவே வரும். ஒரு பிடிக்கிறது கம்மியாக வச்சுக்காங்க. வியூ பாருங்கள் எப்படின்னு. அந்த இடத்துல தான் பாருங்கள் மண் சரிஞ்ச மாதிரி இருக்கு. அங்கே அந்த அந்த இந்த இது எல்லாமே வந்துட்டு அந்த இது எல்லாமே அந்த டிட்வா புயலால் நிலம் சரிஞ்ச இடங்கள எவ்வளோ இடத்த சரிஞ்சிக்கன்னு பாருங்கள். நான் அப்பயும் மக்கள் பாருங்கள், நான் அந்த இடத்துல ஒரு ஊருண்டிக்கு பாருங்கள். இந்த அதுக்கு பக்கத்துலேயே நிலம் சரிஞ்சிருக்கு. இந்த ரோட்ல எல்லாம் நிலம் சரிஞ்சு ஒரு டேஞ்சரான வாழ்க்கை தான் இருக்கிறார்கள். இந்த டவர் 2006ஆம் ஆண்டு டிஎம் ஜெயரத்ன என்கிற முன்னாள் பிரதமர் அவருடைய ஆலோசனையின் கீழே தான் இது உருவாக்கப்படுது. இதோட மெயின் இது என்னன்னு சொன்னால், இந்த இடத்துல 4 இன மக்களினுடைய வழிபாட்டு ஸ்தலங்களும் இந்த இடத்துல இருக்கி. நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு. சிங்கள மக்கள், தமிழ், முஸ்லீம், கிறிஸ்டியன் அனைத்து வழிபாட்டு தலங்களும் இந்த இடத்துல இருக்கி. ஸோ அதையெல்லாம் மெயினாக கருவில் கொண்டு தான் 4 இன மக்களும் இந்த இடத்துல இந்த நாட்டில் ஒற்றுமையாக வாழணுங்கிற ஒரு கருப்பொருள் கீழே தான் இதை இந்த இடத்துல கட்டிக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம